ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. எப்போதும் டிஃபனுக்கு இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான அடை ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், சீக்கிரமாக செய்யக்கூடியது. இந்த ரெசிபியை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டு காலியாகிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு அடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டண்டா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இது வறுக்காத ரவை தான், நீங்க வறுத்த ரவை கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு இஞ்சி துருனது, இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டப்பட்ட காய்கறியை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பீன்ஸு கேரட்டு மட்டும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறிலாம் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த வெங்காயத்தை லாஸ்டாக போடுறதுனால ஒரு கிரன்ச்சினஸ் இருக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காய்கறிக்கு தேவையான சால்ட்டு, லைட்டாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையும் தயிரும் நல்லாவே ஊறி சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அந்த காய்கறிகள், அந்த ரவா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அடை மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்ல போட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த அடை மாவை இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க. அடை மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா செவந்து வருங்க. இதே போல் 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அடையை எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல் இன்னொரு அடையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சுட சுட இந்த ரவா அடை கூட நீங்கள் கார சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சூப்பரான ரவா அடை செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரவா அடை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் செஞ்சு முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்று கூட கிடைக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.